பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்தியதற்காக என்னுடைய தேவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னோட வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த ஜே மீடியா மூலமாக என்னுடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்சிகள் உங்களுக்குள் விதைக்கப்பட்டு இந்த சாட்சியின் மூலமாக அநேக ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டுவாராக. என்னுடைய சாட்சியை நான் கூறுவதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதனோட ஆதாரத்தோடு என்னோட சாட்சியையும் நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றிருக்கிறது. நாம் சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் தம்மை அனுப்பின பிதாவை மகிமைப்படுத்தும்படியாகவும் தாம் அனுப்பினவர் பிதா என்பதை உறுதிப்படுத்தும்படியாகவும் அவர் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் செய்த அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் மறைபொருளான சத்தியங்கள் இருந்தது என்பதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள், அதாவது அந்த வசனங்கள் யோவான் 6:63 சொல்லப்பட்டது போல அவை ஆவியும் ஜீவனும் உள்ள வசனங்களாக இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியையும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரிகளே, இதற்கு சான்றாக வேதத்தில் தேவன் செய்த ஒரு அடையாளத்தை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நாம் வேதத்தின் அடிப்படையில் யோவான் 9 நாம் தியானிக்கும் போது கூடாரம் பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்படும். யூதர்கள் அந்த கூடார பண்டிகையை 7 நாட்கள் கொண்டாடுவார்கள், வனாந்தரத்திலே கொண்டாடுவார்கள். அந்த கூடார பண்டிகை முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கித்து விட்டு மறுநாள் அவர் கடந்து போகும்போது அவரோடு கூட அவரோட சீஷர்களும் அவரோடு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பிறவி குருடனை சந்திக்க நேரிட்டது. சீஷர்கள் அந்த பிறவி குருடனை இயேசுவிடம் அழைத்து வந்து, ரபி, இந்த பிறவி குருடன் இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசாரித்தார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பிதா செய்த பாவமும் அல்ல, தேவன் மகிமைப்படும்படியாக இவன் பிறந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்னார். இதற்கு சான்றாக வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நடந்த ஒரு அடையாளத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 9 நாம் தியானிக்கும் போது கூடார பண்டிகை முடிந்து இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது தேவன் ஒரு மண்ணினால் ஒரு உருவம் செய்து, அதாவது நம் ஆதியாகம 2:6 பார்க்கிறோம். தேவன் மண்ணினால் ஒரு உருவம் செய்து அந்த உருவத்திற்கு அந்த உருவத்தின் நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த இடத்திலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த பிறவி குருடனை பார்த்து இவைகளையெல்லாம் சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி, இவைகளை சொல்லின் போது அவர் வாயிலிருந்து வரும் இந்த வசனங்கள் தான். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி
தரையிலே துப்பி அந்த மண்ணிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி என்பதன் ஆவிக்குரிய அர்த்தம் அவர் கொடுத்த நமக்கு வசனங்கள். அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம் என்பது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அடையாளங்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை அனுப்பினவர் பிதா என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் இதனால் தேவனுடைய கிரியைகள் மகிமைப்படும்படியாகவும் இதை செய்தார் என்று வேதம் நமக்கு உணர்த்துகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள வசனங்கள் என்னோட வாழ்க்கையிலும் கூட என்னை ஒரு சாட்சியாக உங்கள் கண் முன்னால் நிறுத்தியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய புற்றுநோய், மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை புற்றுநோயும், இது எல்லா பெண்களுக்கும் இப்போ அதிகரித்து வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வியாதியிலே நானும் மரணப்படுக்கையில் விழுந்தேன். மருத்துவர்களால் கைவிடப்பட்டேன். நான் மரணப்படுக்கையில் இருந்து நான் அசைவற்று, கை கால்கள் அசைவற்று நான் மரணப்படுக்கையிலே இருந்து நான் மிகவும் வேதனைக்குள்ளாக ஆனேன். என் வீட்டில் மரண ஓலம் ஒலித்து கொண்டே இருந்தது. ஐயோ, நான் இறந்து விடுவேனே. எனக்கு 2 பெண் குழந்தைகள். என் 2 பெண் குழந்தைகளையும் விட்டு நான் இறந்து விடுவேனே என்று நான் மிகவும் வேதனைப்பட்டு அழுது துக்கித்து கொண்டு இருந்தேன். இதோ வேதத்திலே ஒரு வசனம், வேதத்திலே நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். எசேக்கியா இதே பிளவை நோயினால் அவன் அவதிப்பட்டு அவன் என்ன செய்கிறான், தன்னோட முகத்தை சுவருக்காக நேராக திருப்பி அவன் அதிகமாக அழுதான் என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பி அவன் அந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி 14 வருடங்கள் ஆயுள் நாட்களை எசேக்கியாவுக்கு தேவன் கூட்டி கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் எனக்கும் ஒரு ஊழியக்காரர் வந்து, சகோதரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆனால் அதற்கு நீங்கள் முதலாவதாக அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வசனங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும், உங்களை முழுவதுமாக அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையை கொடுப்பார் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று நாருமே என்று சொன்ன லாசருவை உயிர்ப்பித்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் என்று அந்த ஊழியக்காரர் என்னிடம் சொன்னார். நான் நம்பவில்லை. ஏனென்றால் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், என்னுடைய அவயங்களை 2ஐயும் அகற்றிவிட வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். அப்படி அகற்றிவிட்டாலும் இவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள், இவர்கள் மரித்து விடுவார்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நான் மரண படுக்கையிலே நான் இருந்தேன். என்னால் எழுந்து நடக்கக்கூட முடியாது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் தேவை, எனக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஒருவர் தேவை. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மரண படுக்கையில் இருந்தேன். அப்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 107:20 அவர் வசனங்களை அனுப்பி சுகமாக்குகிறவர். ஆகையால் வசனங்கள் உங்கள் உடலுக்குள் செல்லும்போது அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்கள் உங்களுக்கு உடலுக்குள் செல்லும்போது அது ஔஷதமாகவும் மருந்தாகவும் மாறி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அந்த ஊழியக்காரர் சொன்னார். எனக்கு பைபிளை தூக்கி படிக்கக்கூட முடியாத சூழ்நிலை. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் ஒரு 70 வசனங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் இருக்கும் அறையில் அதை ஒட்டி, நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும்
ஒவ்வொரு நொடியும் இந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். இந்த வசனங்கள் தான் உங்கள் உடலில் ஊடுருவி சென்று உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனங்கள், ஆவியை உயிர்ப்பிக்கிற வசனங்கள். அந்த வசனங்களில் ஜீவன் உள்ளது. ஆகியால் நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் என்று ஒரு 70 வசனங்களை அவர் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து என் அறை முழுவதும் ஒட்டி, இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் என்று கூறினார். நானும் அப்படியாக அந்த வசனங்களை நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். அந்த வசனங்கள் வேதாகமத்தில் எடுத்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் தான் அவை. இயேசு எனக்குள் இருக்கிறார், நானும் இயேசுவும் ஒன்றாய் இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். நான் இயேசுவை நேசிக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, தீமை என்னை மேற்கொள்ளாது, தீங்கு என்னை அணுகாது. கிறிஸ்துவின் ஜீவனின் பலன். கர்த்தரின் பரிகாரி. தேவன் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து நீக்குவார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாவேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் என் நோய்களை சுமந்தார். என் வலி, என் வேதனை, என் துக்கம், என் துன்பங்கள் யாவையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை பின்தொடரும். என்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாத இல்பொருளாகும். என் துக்கத்திற்கு ஈடாக மகிழ்ச்சியின் நாட்கள் உண்டு. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை நான் விவரிப்பேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை நான் நன்றாக ஜெயித்தே தீருவேன். இது போன்ற வசனங்களை நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். சுமார் ஒரு 8 மாதங்கள் படுத்த நிலை, படுக்கையிலேயே என்னோட குடும்பம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த டாக்டர், நான் ரொம்ப வலியால் துடிப்பேன். அப்போ அவர் சொல்லுவார், அம்மா உங்கள் காட் பவர்ஃபுல் காட், நீங்கள் பிலீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அலோபதி மருத்துவம் கைவிட்டு விட்டது. சித்தா மெடிசனுக்காக ஒருவர் ரெஃபர் பண்ணார். அந்த சித்தா டாக்டரிடம் போனோம். அந்த சித்தா டாக்டரும் சொன்னார், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஏன்னால் கடைசி ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. சுமார் 14 கட்டிகள், கேன்சர் கட்டிகள் இருக்கிறது. 2 அவயங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும், ஆப்ரேஷன் பண்ணி அகற்றிவிட வேண்டும். நாங்கள் ட்ரை பண்ணுகிறோம். அப்படி தான் சொன்னாங்க அந்த டாக்டர்ஸ். ஒவ்வொரு முறை மரண வலியால் நான் துடிப்பேன், வேதனையால் துடிப்பேன். இரவும் பகலும் அந்த மரண வலி இருக்குது பாருங்கள், அது சொல்ல முடியாத வலி. அப்படி நாங்கள் துடித்து கொண்டு இருக்கும்போது என்னோடய கணவர் என்னோட அருகில் நீ சிலுவையை நோக்கிப்பார், ஒரு மெடிடேஷனை கொடுப்பார். சிலுவையை நோக்கிப்பார், அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவை பார், அந்த இயேசுவை வாரினால் அடிக்கிறதை பார், தலையில் முற்கீடங்கள் சூட்டப்பட்டிருக்கிறதை பார், விழாவலை குத்துகிறார்களே அதை பார், அவர் உடம்பிலிருந்து வழிந்தோடும் இரத்தத்தை பார். அந்த வலிகளை காட்டிலும் உன் வலி பெரிதல்ல. நீ அவருடைய வசனங்களை நீ அறிக்கை செய்து கொண்டே இரு. கிறிஸ்தியன் ஜீவனின் பலன், கிறிஸ்தியன் ஜீவனின் பலன். இந்த வசனங்களை நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். சுமார் ஒரு 8 மாதங்கள் கடந்த பிறகு வீட்டில் யாருமே இல்லாத சூழ்நிலை. நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை தூக்கி கொண்டு போவதற்கு யாரும் இல்லை. சமையல் அறையில் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூப்பிட்டேன், யாருடைய காதிலும் விழவில்லை. அப்பொழுது என்னை சுற்றி ஒரு சத்தம் கேட்டது, நீ எழுந்து போ. அந்த சத்தத்தை நான் உணர்ந்தேன். யார் பேசுகிறார்கள், யார் எனக்கு சொல்கிறார்கள், நீ எழுந்து போ என்று யாரும் சொல்கிறார்களே, என்னால் எழுந்திருக்க முடியுமா? நான் விசுவாசித்தேன், என்னால் எழுந்திருக்க முடியும். அவருடைய வசனங்கள் எனக்குள் ஊடுருவி கொண்டிருக்கிறது. என்னால் எழுந்திருக்க முடியும். படுக்கையிலிருந்து எழுந்தேன், என்னால் எழுந்திருக்க முடிந்தது. உட்கார்ந்தேன், என்னால் உட்கார முடிந்தது.
இறங்கினேன், என்னால் இறங்க முடிந்தது. நடந்தேன், ரெஸ்ட் ரூமுக்கு நடந்து போனேன், என்னால் நடக்க முடிந்தது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து மறுபடியும் நான் கட்டிலின் மேல் அமர்ந்தேன். 8 மாதங்கள் பெட்ஷோர் முதற்கொண்டு எனக்கு வந்து விட்டது. அந்த சூழ்நிலையில் கூட தேவன் அற்புதமாக எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஏதோ வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 41 அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். என்னுடைய வியாதியில் நான் படுக்கையில் இருந்தேன். தேவன் என்னுடைய வியாதியின் படுக்கை முழுவதையுமாக அன்று மாற்றி போட்டார். என் கணவர் உள்ள வந்தார். உன்னை யார் தூக்கி விட்டது? நானாகவே எழுந்தேன். எனக்குள்ளாக என்னை சுற்றி ஒரு சத்தம் கேட்டது. எனக்கு கட்டளையிடுற சத்தம் கேட்டது. அந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து எழுந்தேன். நானாகத்தான் போனேன். ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த டாக்டருக்கு அவர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி அந்த டாக்டர் நம்பவே முடியல. இன்று சாயந்தரமே நீங்கள் அவர்களை கொண்டு வாருங்கள் அப்படி என்று சொன்னாங்க. அப்பொழுது வாரம் ஒரு பெரிய பாஸ்டர் ஒருத்தர் வந்து எனக்காக ஜெபிப்பார். எங்கள் சபை மக்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தார்கள். என் குடும்பத்தார் ஜெபித்தார்கள். என்னுடைய அம்மா 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். எல்லாரும். அந்த பாஸ்டர் அன்னைக்கு வந்திருந்தான். சகோதரி, தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் முதலில் வந்து எங்களுடைய ஆலயத்தில் சாட்சி சொல்ல வேண்டும் என்றார். நான் சொன்னேன், தேவன் பரிபூரணமான சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எனக்கு பரிபூரணமான சுகம் கிடைத்தவுடன் நான் கண்டிப்பாக வந்து என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுவேன் என்று அவரிடம் சொன்னேன். அன்று இரவு நாங்கள் மறுபடியும் மருத்துவரிடம் போனோம். எப்பொழுதுமே என்னை காரிலிருந்து தூக்கி கொண்டு போய் படுக்க வைப்பார்கள். அன்றைக்கு நான் காரை விட்டு நான் இறங்கி நான் நடந்தே போனேன். அந்த டாக்டர்ஸ் பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஒரு டாக்டர் சொன்னார், இது மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னாரு. அப்போ இல்லை, பெரிய டாக்டர் சொன்னார், நோ, இது காட்ஸ் மிராக்கல் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், சகோதரி நீங்கள் ரொம்ப பயந்தீங்களே, உங்களுடைய தேவன் தான், நீங்கள் வணங்கும், நீங்கள் ஆராதிக்கும் உங்கள் கடவுள் உங்களுக்கு இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று அந்த டாக்டரே வந்து சாட்சி கொடுத்தார் அந்த இடத்திலே. பிரியமான சகோதரிகளே, எனக்கு ஏற்பட்ட இந்த வியாதி உங்களுக்கும் இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் இந்த வியாதியினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவருடைய வசனங்களை நாம் தினமும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும் அந்த வசனங்கள் நம்மளுடைய சரீரத்துக்குள் ஊடுருவி செல்ல வேண்டும். அந்த வசனங்கள் தான் நமக்கு ஔஷதமாக மாறும். அந்த வசனங்கள் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கும். அந்த வசனங்கள் தான் நம்மை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த செய்யும். இப்படியாக எவ்வளோ பேர் இந்த வியாதிகளினால் நீங்கள் துன்பப்பட்டிருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 8:10 சொல்லுகிறது, அவருடைய வசனங்களை மனதில் வைத்து இருதயத்திலே எழுத வேண்டும். அப்படி எழுதி நாம் அதை தினமும் தியானித்து அதை அறிக்கை செய்யும்போது நிச்சயமாகவே தேவன் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை நாம் ஒவ்வொருவரும் செய்யும்போது தேவனுடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த மீடியாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சாட்சியின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் இந்த மீடியா மூலமாக இயேசுவின் ராஜ்யத்தில் சேர தேவன் தானே அருள் பாராட்டுவாராக. நன்றி. ஆமென்.